ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அப்சராஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தான் பார்க்க போகிறோம். சோறு சமைக்கும்போது நான் செஞ்ச ஒரு மிஸ்டேக்கு, ப்ளஸ் அது கூடவே என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் நான் எப்படி ஹெல்த்தியாக சாப்பிட்றேன், அதில் என்ன பயன் இருக்குது, அது கூடவே இன்றைக்கி நான் ஃப்ரைடேக்கு என்ன சமைச்சேன் அதை தான் காமிச்சிருக்கேன். அது கூடவே சின்ன சின்ன டிப்ஸ்லாம் நான் சொல்லியிருப்பேன். ஸோ கண்டிப்பாக வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ரைடே மார்னிங் முழிச்சதும் நான் வந்து சூடாக வந்து ஹாட் வாட்டர் குடிச்சிடுவேன். குடித்த பிறகு ஃப்ரிட்ஜிலேருந்து நான் வந்து சிக்கன் எடுத்து வெளியே வச்சுருக்கேன். ஏன் வந்து ஃப்ரிட்ஜிலேருந்து சிக்கன் எடுத்து வெளியே வச்சுருக்கேன்னா, நான் வந்து வியாழக்கிழமையே வாங்கி வச்சுட்டேன். சில நேரத்தில் ஃப்ரைடே வந்து ரொம்ப வந்து கூட்டமாக இருக்கிறதுனால பிள்ளையை ஸ்கூலில் விட்டுட்டு வரும்போது எனக்கு டைம் இருக்காது. அதனால் நாளே வாங்கி நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். அதை எடுத்து வெளியே வச்ச பிறகு நான் இங்கே வந்து என்னோடய பையனுக்காகத்தான் நான் பால் கறக்கிறேன். அவனுக்கு நான் வந்து நாட்டு சர்க்கரை போட்டு தான் பால் கறப்பேன். அது நிறைய பேருக்கு தெரியும். நீங்கள் வந்து எந்த சர்க்கரை யூஸ் பண்ணாலும் கண்டிப்பாக பாலை கரைச்ச பிறகு வடிகட்டிட்டு யூஸ் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நாட்டு சர்க்கரை போட்டு பால் குடிக்கும்போது செம்ம சூப்பராக டேஸ்டியாக இருக்கும். என்னோடய காலையில் நான் என்ன குடிப்பேன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். நான் அந்த மாதிரி குடிக்க ஆரம்பித்ததுக்கு பிறகு என்னோடய லைஃப்பில் நிறைய விஷயங்கள் சேஞ்ச் ஆனுச்சு. பிள்ளைங்கள்லாம் பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு எல்லாம் ஸ்கூலுக்கு கிளம்பியாச்சு. என்னோடய பையன் வந்து வேனில் ஸ்கூலுக்கு போயிடுவான். என் பொண்ணை வந்து நான் தான் கொண்டு போய் ஸ்கூலில் விட்டுட்டு வந்துடுவேன். நீங்கள் வீடியோ ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்களா, அதுதான் என்னோடய ஸ்கூட்டி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் லன்ச் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். வந்து பருப்பு வந்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதில் வந்து தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு ஒரு 10 பல்லு அளவுக்கு பூண்டு சேர்த்துட்டு தக்காளி அந்த மாதிரி பாதி பாதியாக வெட்டிட்டு அதில் நடுவில் இருக்கிற கண்ணு பகுதியை கட் பண்ணிவிட்டு நம்ம சேர்த்துக்கணும். அது கூடவே நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரக பவுடர், அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி பவுடர், அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள்னு எல்லாமே கலந்த மாதிரி இருக்கும் இல்லையா, அது 1 டீஸ்பூன். இதெல்லாம் போட்டுட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 விசில் விட்டு நான் இந்த பருப்பை வந்து வேக வச்சு எடுத்துப்பேன். சில பேர் இதெல்லாம் சேர்த்துட்டு வெறுமனையே சட்டியிலேயே வச்சு வேக விட்டு சாம்பார் செய்வாங்க. அப்படி இல்லைன்னா சில பேர் வந்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா வேக விட்டுட்டு அதுக்கப்புறம் காயையும் அதிலேயே போட்டு வேக விட்டுட்டு சாம்பார் செய்வாங்க. நான் எப்படி சாம்பார் செய்வேங்கிற மெத்தடை தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். பருப்பு நல்லா கொதித்த பிறகு நீங்கள் குக்கரை க்ளோஸ் பண்ணுங்கள், அதுதான் உங்களுக்கு நல்லது. நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னா, சில பேர் வந்துட்டு பருப்பு கொதிக்காமலே நம்ம சாம்பார் வைக்கும்போது அது என்ன செய்யும்னா, பருப்பு வந்து விசில் வரும்போது அடியிலேயே வந்து உங்களுக்கு தங்கிடும். சில நேரத்தில் தீயிறது கூட சான்ஸ் இருக்குது. எப்போதுமே கொதி வந்த பிறகு நீங்கள் வந்து குக்கர் மூடியை க்ளோஸ் பண்ணுங்கள். அதை வந்து அடுப்பில் வச்ச பிறகு இங்கே நான் என்னோடய பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக நான் ரெடி பண்ணுறேன். நான் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக எடுத்திருக்க பொருள் ப்ளஸ் அது கூட நான் இன்னும் சேர்க்க போகிற பொருள்லாம் உங்களுக்கு காமிக்கிறேன். நீங்கள் காலையில் எடுக்கிற உணவு வந்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு ஆரோக்கியமானதாக இருக்கணும். நான் இப்படி தான் இதுக்கு முன்னாடிலாம் சாப்பிட்டேன்னான்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. பட் ரீசண்டாக ஒரு 2-3 வருஷமாக தான் நான் இந்த மாதிரிலாம் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். நம்மளுக்கு ஒரே தடியாக நம்மளோட சாப்பாட்டு பழக்கத்தை நம்மளால் மாற்ற முடியாது இல்லையா, அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் நான் என்ன செஞ்சிட்டேன்னா, காலையில் நம்ம சாப்பிட்ற உணவு மட்டும் கண்டிப்பாக வந்து ஹெல்த்தியான உணவாக இருக்கணும்னு யோசித்து தான் நான் இந்த மாதிரி காலை உணவை வந்து சூஸ் பண்ணேன். அது மட்டும் இல்லை, நான் சாப்பிட்ற உணவை உங்களுக்கு ஷேர் பண்ணால் கண்டிப்பாக அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சி தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். நான் அதுக்காக எடுத்திருக்க பொருள் தான் மாதுளப்பழம், கேரட்டு ப்ளஸ் வந்து வெள்ளரிக்காய். நீங்கள் ஒரு நாளும் நீங்கள் ஒரு மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சாப்பிட்லாம். நான் ஏன் எல்லா பிரேக்ஃபாஸ்ட்லேயும் மெயினாக மாதுளப்பழம் சேர்த்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த மாதிரிலாம் பிரேக்ஃபாஸ்ட்டை செஞ்சு சாப்பிடும்போது நம்மளுக்கு போர் அடிச்சிடக்கூடாது. நம்ம எதையோ சாப்பிட்றோமேங்கிற ஃபீலிங் வந்து நம்மளுக்கு வந்துடவே கூடாது. அதனால தான் நம்ம சேர்க்குறதுல மாதுளப்பழம், இந்த மாதிரி கருப்பு திராட்சை, உலர்ந்த திராட்சை இதெல்லாம் சேர்க்கும்போது நம்மளோட உணவு வந்து நல்லா ருசியாக இருக்கும். கண்டிப்பாக 100% ஹெல்த்தியாகவும் இருக்கும். நான் என்னோடய காலை உணவை ஏன் இப்படி மாற்றினேன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து செகண்ட் பேபிக்கு அப்புறம் நான் நிறையா வந்து இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணேன். அதில் மெயினாக நான் ஃபேஸ் பண்ண இஷ்யூஸ் பார்த்தீங்கன்னா ஹேர் லாஸ். எனக்கு நிறையா முடி கொட்டுனுச்சு. எனக்கு அது சொல்லவே வார்த்தை இல்லை, அந்த அளவுக்கு ரொம்ப ஓவராக முடி கொட்டுனுச்சு. அப்போ தான் நான் வந்து டிசைட் பண்ணேன், நம்ம ஒரு வேளை சாப்பாடை வந்து கண்டிப்பாக ரொம்ப ஹெல்த்தியாக, அதுவும் முதலாக காலையில் முழிச்சு நம்ம முதலாக சாப்பிட்ற உணவு வந்து கண்டிப்பாக ஹெல்த்தியாக தான் இருக்கணும்னு முடிவு பண்ணி தான் நான்
நான் இந்த மாதிரி என்னோட காலை உணவை வந்து நான் மாற்றிக்கிட்டேன். அதுக்கு வந்து நான் சூப்பரான ரிசல்ட் நானும் அதை கண்ணாலேயே பார்க்குறேன். ஸோ இந்த பார்த்தீங்களா, மாதுளை பழத்தில் வந்து இந்த மாதிரி தோல் வரும் இல்லையா, இதை நம்ம கண்டிப்பாக சாப்பிட்லாம். அதுலேயும் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ நான் எடுத்த எல்லாத்தையுமே இந்த மாதிரி சின்ன சின்னதாக துருவி வச்சுப்பேன். மாதுளை பழத்தை வந்து தனித்தனியாக எடுத்து வச்சுப்பேன். வெள்ளரிக்காவையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருப்பேன். ஸோ உங்களுக்கு வெள்ளரிக்காயில் ஒரு சூப்பர் டிப்ஸ் சொல்கிறேன். நீங்கள் டயட்டில் இருக்கீங்க, வெயிட் லாஸில் இருக்கீங்க, நீங்கள் அதில் வந்து வெள்ளரிக்காவையும் மாதுளை பழத்தையும் நீங்கள் சேர்த்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் டயட் வந்து கண்டிப்பாக போர் அடிக்காது. ஸோ நீங்கள் டயட்னா என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, நம்ம வந்து பச்சையாக திங்கிறோம், நம்ம வந்து எப்படி சொல்கிறது, ஹெல்த்தியாக சாப்பிட்றோம், அதுதான் டயட் இல்லையா? பட் டயட் அதையும் தாண்டி ஒரு விஷயம் இருக்குது. என்னன்னா, நம்மளோட ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலை அதில் நம்ம கொண்டு வரும்போது நம்ம ஒன்று பார்த்து கண்டிப்பாக செய்வோம். ஸோ நம்ம இப்போ இருக்கிற காலகட்டத்தில் என்ன செய்வோம், ஹரி பரின்னு சொல்லிட்டு எதையோ சமைச்சு காலையில் பிள்ளைங்களுக்கு கொடுத்ததெல்லாம் மிச்சத்தை போக சாப்பிட்டுட்டு நம்ம இருக்கிறோம் இல்லையா? ஸோ அதனாலேயே நம்ம குண்டாயிடுறோம், டிப்ரெஷன் வருது. ஸோ அதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக தவிர்த்துட்டு உங்களை பெண்கள் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து கேர் பண்ணிக்கோங்க. உங்களோட காலை உணவை நீங்கள் முதல்ல மாற்றுங்க, உங்கள் லைஃபே மாறும். ஸோ இந்த மாதிரி தான் நான் என் காலை உணவை டிசைட் பண்ணிப்பேன். நான் என்ன சாப்பிட போகிறேனோ அது எல்லாத்துலேயுமே ஒரு 100 கிராம் எடுத்துப்பேன். 100 கிராம் எடுத்த பிறகு நான் அது கூடவே நான் ஏற்கனவே நிறையா வீடியோவில் காமிச்சிருக்கேன், நான் சீட்ஸ் வந்து சேர்த்துப்பேன் இல்லையா, லைக் பம்ப்கின் சீட்ஸ், சியா சீடு, ஃப்ளாக்ஸ் சீடு, அப்புறம் வந்து சன்ஃப்ளவர் சீடு. இதெல்லாம் வந்து நான் ஏன் சாப்பிட்றேன்னா, அதுவும் என்னோடய ஹேரோட ஹெல்த்துக்காக தான் நான் சாப்பிட்றேன். அதெல்லாம் சாப்பிட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி விதைகள்னால் பெண்களுக்கு நம்மளோட கர்ப்பப்பைக்கும் அது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ நீங்கள் இந்த மாதிரி பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டுட்டு நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது கூடவே ப்ளஸ் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் லைக் வாக்கிங், எக்ஸசைஸ் இதெல்லாம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஒருவேளை அப்படியே உங்களுக்கு இதெல்லாம் சாப்பிட்டு வெயிட் லாஸ் ஆகலைன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் கவலையே படாதீங்க. நம்மளோட ஹெல்த் தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். நீங்கள் குண்டாக இருக்கீங்களோ ஒல்லியாக இருக்கீங்களோ அது வந்து மேட்ரு கிடையாது. நீங்கள் இந்த மாதிரி ஹெல்த்தியாக சாப்பிட்டு நீங்கள் ஹெல்த்தியாக இருங்க. உங்களோட உடல் உள்ளுறுப்புகளை நீங்கள் ஆரோக்கியமாக வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் ரொம்ப வருஷத்துக்கு நல்லா ஹெல்த்தியாக வாழலாம். ஸோ நம்ம நல்லா இருந்தால் தான் நம்மளோட ஹஸ்பண்டையும் சரி நம்ம குழந்தைங்களையும் சரி நம்ம பார்த்துக்க முடியும். ஸோ அதுக்காக எந்த ஒரியும் பண்ணாதீங்க, கண்டிப்பாக ஹெல்த்தியாக சாப்பிடுங்க. ஸோ அதுக்கப்புறம் நான் இங்கே வந்து சிக்கனை வந்து மேரினேட் பண்ணி வச்சிடுறேன். இந்த சிக்கன் பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிள் சிக்கன் தான். நீங்கள் இதுக்கு வதக்கவோ அரைக்கவோ எதுவுமே செய்ய தேவையில்லை. நீங்கள் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி சிக்கனை கழுவி வச்சுருக்க சிக்கனில் உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் போட்டுட்டு, ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் நீங்கள் மூடி வச்சு இதை வந்து நல்லா மேரினேட் பண்ண விட்டுருங்க. ஸோ நான் இங்கே 1/2 kg சிக்கன் தான் எடுத்திருக்கேன். இது ஊறட்டும். இது ரெடி ஆனதுக்கப்புறம் இந்த சிக்கனை எப்படி சிம்பிளாக செய்கிறதுன்னு நம்ம குவிக்காக பார்த்துடலாம். ஸோ நான் அதுக்கப்புறம் சாம்பாருக்காக இங்கே வந்து நான் அவரைக்காய் தான் எடுத்திருக்கேன். ஸோ நான் அவரைக்காவை இந்த டப்பாவில் தான் ஸ்டோர் பண்ணி வச்சேன். இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 வாரம் ஆயிடுச்சு. அப்படியே சூப்பராக இருக்குது. நான் ஏற்கனவே இந்த அவரைக்காயில் வந்து பாதியை எடுத்து நான் ஒரு நாள் பொரியல் பண்ணிட்டேன். ஸோ என்ன பேலன்ஸ் இருந்துச்சா, அதை வந்து இன்றைக்கி சாம்பார் வச்சிடலான்னு இங்கே க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வந்து பெண்கள் நிறைய பேர் வெயிட் லாஸில் இருக்கோம் இல்லையா? ஸோ அவங்களுக்காக நான் ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். நீங்கள் ஒரு வேளை வந்து உங்களால் வெயிட் குறைக்க முடியல, குண்டாக இருக்கீங்க, உங்களால் நீங்கள் என்ன செஞ்சாலும் வெயிட் குறைக்க முடியலன்னா கண்டிப்பாக அதை பற்றி ஒரி பண்ணிக்காதீங்க. நீங்கள் ஹெல்த்தியாக இருக்கீங்களான்னு கண்டிப்பாக செக் பண்ணிக்கோங்க, அது போதும். நீங்கள் இந்த மாதிரிலாம் ஹெல்த்தியாக சாப்பிட்டுட்டு உங்கள் வெயிட் குறையலன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் அதுக்கு ஒரி பண்ணணும்னு அவசியமே இல்லை. நம்மளோட உடல் உள்ளுறுப்புகள் எந்த அளவுக்கு ஆரோக்கியமாக இருக்குன்னு தான் முக்கியம். குண்டு ஒல்லிங்கிறது அது 2ஆம் பட்சம் தான். ஸோ நீங்கள் கண்டிப்பாக இதெல்லாம் ட்ரை பண்ணிங்க. நம்ம தான் குண்டாக இருக்கமே, எதுக்கு இதெல்லாம் சாப்பிட்டுட்டு வெயிட் குறைக்கணும்னு கண்டிப்பாக அப்படி நினைக்காதீங்க. நீங்கள் ஒல்லியாக இருக்கிறவங்க ஹெல்த்தியாக இருக்கிறாங்களான்னு சொல்லவும் முடியாது, குண்டாக இருக்கிறவங்க அன்ஹெல்த்தின்னு சொல்லவும் முடியாது. ஸோ நம்ம நல்லதை சாப்பிட்டா ஆரோக்கியமாக இருக்கிறது தான் நம்மளுக்கு இங்கே முக்கியம். ஸோ நான் இங்கே க்ளீன் பண்ண அவரைக்காவை ஒரு மண் சட்டியில் போட்டுட்டு, நம்ம ஏற்கனவே பருப்பு தண்ணி வேக வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பருப்புலேருந்து கொஞ்சமாக தண்ணி போட்டுட்டு அதில் கொஞ்சம் உப்பு போட்டுட்டு நான் காயை வேக வச்சுருவேன். ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம சிக்கனுக்கு இங்கே ஒரே ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம்,
சின்ன சின்னதாக கட் பண்ணி நம்ம எடுத்துகிட்டு வந்துடுவோம். அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சுட்டு நம்ம மேரினேட் பண்ண சிக்கனை அதில் சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயமும் தக்காளியும் அதில் சேர்த்துருவோம். சேர்த்த பிறகு இது கூட நம்ம ஒரு 2-3 மசாலா சேர்க்க போகிறோம். அது நான் என்னான்னு சொல்கிறேன். ஸோ இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு லைட்டாக ஒரு கிண்டி விட்டுருவோம். கிண்டி விட்ட பிறகு நான் இங்கே வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துருக்கேன். அதே மாதிரி 1 டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி பவுட்ரு சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு நான் ஒயிட் பெப்பர் பவுட்ரு சேர்த்தேன். அதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணியே ஊற்றாமல் ஒரு கரெக்டாக ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் நல்லா மூடி வச்சு சிம்மில் நம்ம வந்து குக் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி தண்ணியே ஊற்றாமல் ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் சிம்மில் வச்சு குக் பண்ணுறதுனால இந்த சிக்கனில் சூப்பராக உப்பு ஏறும், மசாலா ஏறும். நான் அதுக்காக தான் சொன்னேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி நம்ம சேர்த்துட்டு சிக்கனை நல்லா சூப்பராக நம்ம ரெடி பண்ணிடலாம். ஸோ அதுக்கப்புறம் நான் இங்கே ஒரு மிக்ஸி ஜாரில் நல்லா வெந்த பருப்பையும் தக்காளியையும் போட்டுட்டு ஒரு 2லேருந்து 3 அளவுக்கு பல்ஸில் வந்து நான் அரைச்சி எடுத்துகிட்டு வர போகிறேன். இந்த மாதிரி செய்யும்போது சில பிள்ளைங்க வந்து இந்த மாதிரி வேக வச்ச பருப்பு முழுசாக இருந்தால் சாப்பிட மாட்டாங்க. கண்டிப்பாக என் பையன் அந்த மாதிரி சாப்பிட மாட்டேங்கிறான். ஸோ நான் அவனுக்காகவே நான் என்ன செய்வேன்னா இந்த மாதிரி மிக்சியில் 2 பல்ஸ் விட்டுட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவேன். அதுக்கப்புறம் நம்ம அதை வேக வச்சுருந்த அவரைக்காயில் சேர்த்துருவோம். அதை சேர்த்த பிறகு நான் ஏற்கனவே சாம்பாருக்காக ஒரு கிண்ணத்தில் வந்து புளி ஊற வச்சுருந்தேன். அந்த புளி தண்ணியை ஒரு 2-3 தடவை நல்லா கரைச்சி மிக்சியில் சேர்த்துட்டு நம்ம பருப்பு கூட நம்ம அலசி ஊற்றிடுவோம். ஸோ நம்மளுக்கு வந்து அங்கே பருப்பும் நல்லா கொதிச்சிட்ருக்கோம், சாம்பாரும். ஸோ இந்த கேப்பில் பார்த்திங்கன்னா நான் கொஞ்சமாக சிக்கனுக்கு தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சிட்ருக்கேன். ஸோ வந்து சிக்கன் இவ்வளோ தான் நம்மளுக்கு ஈஸியாக ரெடி ஆகிடும். இதுக்கப்புறம் இதுக்கு கொஞ்சமாக நம்ம ஆயில் சேர்க்கணும். ஆயில் வந்து நம்ம ஸ்டார்டிங்கில் வந்து சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. ஸோ இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்மளை சிக்கனுக்கு ஆயில் சேர்த்தாலே சிக்கன் நல்லா சூப்பராக உங்களுக்கு வெந்து வரும். ஸோ நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு தண்ணி நல்லா உங்களுக்கு எந்த அளவுக்கு கிரேவியோட கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் சிக்கனை குக் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ கடைசியாக நான் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா சிக்கனை வந்து கிண்டி விட்டுட்டு நான் திரும்பவும் ஒரு 10 நிமிஷம் வந்து மூடி வச்சு வேக வைக்க போகிறேன். அதுக்கப்புறம் எனக்கு எந்த கன்சிஸ்டன்சியில் சிக்கன் வேணுமோ நான் ரெடி பண்ணிப்பேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பருப்பு இங்கே நல்லா கொதித்து ரெடி ஆகிடுச்சு. காய்கறியுமே இங்கே சூப்பராக வெந்து வந்துருச்சு. நீங்கள் இந்த மாதிரி தான் சாம்பார் செய்வீங்களான்னு சொல்லுங்கள். நான் சாம்பார் இதே மாதிரி 2லேருந்து 3 விதமாக செய்வேன். எனக்கு எப்படி தோணுதோ அந்த நேரத்தில் அந்த மாதிரி செஞ்சுருவேன். ஸோ மெயினாக எனக்கு சாம்பார் பார்த்திங்கன்னா மண் சட்டியில் வைக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ சாம்பார் வந்து கொதித்து ரெடி ஆன பிறகு அதுக்கு தாளிக்கிறதுக்கு நம்ம சூப்பரான வந்து விஷயம் செஞ்சுருவோம். அதுக்கு முன்னாடி நம்ம சாம்பாரை ஆஃப் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை அதில் போட்டுருவோம். போட்ட பிறகு இங்கே நான் ஒரு தாளிப்பு கரண்டியில் கொஞ்சமாக ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். நல்லெண்ணெய் சேர்த்த பிறகு நம்ம கடுகு போட்டுப்போம். நான் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டிருக்கேன். அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் போட்டிருக்கேன். அப்புறம் ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து நம்ம குட்டி குட்டியாக வெட்டி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் கருவேப்பிலையும் சேர்த்துருக்கேன். நான் இந்த மாதிரி தான் தாளிப்பேன். வேறு எந்த மாதிரி தாளித்தா சாம்பார் நல்லா இருக்கும்னு உங்களுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அதுக்குள்ளவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துப்பேன். இந்த பெருங்காயத்தூள்லாம் சேர்த்த பிறகு கடைசியாக தான் நான் வந்து மிளகாய்த்தூள் சேர்த்துப்பேன். நல்லா ஒரு 1/2 வேக்காடு வந்து வெங்காயம் வெந்த பிறகு நான் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி ரெட் சில்லி சேர்த்துட்டு ஒரே 1 செகண்ட் நல்லா வதக்கிட்டு இந்த நம்ம வந்து வதக்கின பொருள் எல்லாத்தையுமே நான் சாம்பாரில் சேர்த்துடுவேன். ஸோ இந்த மாதிரி சாம்பார் செஞ்சால் நல்லா கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். ஸோ இந்த நேரத்தில் உங்களுக்கு சாம்பாரில் வெல்லம் சில பேர் போடுவாங்க. ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்களும் சாம்பாரில் வெல்லம் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நான் இங்கே மஞ்சள் போட்ட சோறு தான் இந்த சாம்பாருக்கு வந்து நல்லாயிருக்கும். எங்கள் ஊரில் செய்வோம். அதுக்கு நாங்கள் வந்து சிக்கன் வந்து பெப்பர் கிரேவி தான் பண்ணுவோம். அதை தான் நான் உங்களுக்கு சிம்பிளாக இன்றைக்கி செஞ்சு காமிச்சிருக்கேன். ஸோ இந்த சாப்பாடில் நான் என்ன செஞ்சிட்டேன்னா உப்பு போடவே மறந்துட்டு என்ன செஞ்சுட்டேன், சாப்பாடெலாம் செஞ்ச பிறகு செக் பண்ணி பார்த்தா உப்பே இல்லை சாப்பாட்டில். அதுக்கப்புறம் என்ன செய்கிறது, ஒன்றுமே செய்ய முடியாது. ஸோ சாம்பாரில் உப்பு போட்டு சாப்பாட்டில் தனியாக நம்ம கலந்து சாப்பிட்டாச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம மேனேஜ் கண்டிப்பாக பண்ணிடலாம். பட் ஒருவேளை நீங்கள் வந்து 2 வாட்டி உப்பு போட்டுட்டு உப்பு அதிகமாக ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதை கண்டிப்பாக ஒன்றுமே செய்ய முடியாது, கீழே கொட்டுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அதை நீங்கள் கண்டிப்பாக கவனமாக வச்சுக்கோங்க. நீங்கள் உப்பு போட மறந்தால் கூட கவலைப்படாதீங்க.
நம்ம வந்து அதில் உப்பு போட்டு அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுறலாம். ஸோ இங்கே வந்து சூப்பராக சிக்கன் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை நான் இன்னும் கொஞ்சம் சுண்ட வச்சுட்டேன்னா எனக்கு வந்து பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சி வந்துடும். ஸோ நான் இதை வந்து இந்த மாதிரி தான் எடுத்துப்போம். அதுக்கப்புறமா எனக்கு ஒரு பார்சல் வந்துச்சு. நான் அது என்னன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இந்த பார்சல் பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப நாளாகவே வாங்கணும்னு நினச்ச ஒரு பொருள் தான். ஒன்றும் இல்லை, ஒரு வால் கிளாக் தான். பட் பார்க்கவே செம்ம சூப்பராக சிம்பிளாக ராயல் லுக்காக இருந்துச்சு. இது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு சுத்திரமாக ஒரு கோல்டு கலர் ஃபினிஷ் கொடுத்துருப்பாங்க. செம்ம சூப்பராக இருந்துச்சு. ஸோ இந்த வால் கிளாக் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 200 தான். நான் மீஷோவில் தான் பை பண்ணேன். குவாலிட்டியும் செம்ம சூப்பராக இருந்துச்சு. ஸோ இதுக்கு வந்து நான் பேட்ரி வாங்கிட்டு அப்புறம் போட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிள்ளைங்கள்லாம் வீட்டுக்கு சாப்பிட வந்தாச்சு. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம குக்கர்லேருந்து சாப்பாடை எடுத்து ஒரு ஹாட் பேக்குக்கு மாற்றிடலாம். ஸோ சோறுலாம் நல்லா சூப்பராக தான் வந்துருந்துச்சு. ஆனால் உப்பு மிஸ்டேக் தான், பரவாயில்ல, அதையும் நாங்கள் உப்பு போட்டு சூப்பராக சாப்பிட்டுட்டோம். ஸோ என்ன மாதிரி எத்தனை பேர் இருக்கீங்கன்னு சொல்லுங்கள். இந்த மாதிரி உப்பு போட்டுட்டேன்னு நினச்சி போடாமல் இருக்கிறவங்களும் இருக்காங்க, உப்பு 2 வாட்டி போடுறவங்களும் இருக்காங்க. பட் நம்ம போடாமல் இருந்தால் கூட அதை நம்ம கண்டிப்பாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். 2 வாட்டி போட்டோன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான், ஒன்றுமே செய்ய முடியாது. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. பட் சில நேரத்தில் அது மறக்கத்தான் செய்யுது, அது என்ன செய்கிறதுனே தெரியலை. உங்களுக்கு ஏதாவது மறதிக்காக டிப்ஸ் இருந்தால் கண்டிப்பாக என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ வால் கிளாக்குக்கும் பேட்ரி வாங்கி போட்டு செக் பண்ணியாச்சு, சூப்பராக ஓடுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவுக்கு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.